ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 5 மினிட்ஸில் ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி நம்ம தைக்கிறதுங்கிறத பார்ப்போம். இது பேக் சைடு. இன்னைக்கு வந்து பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு உயரம் கரெக்டாக இந்த கோட்லேருந்து இந்த கோட்டு வரைக்குமே 14 இன்ச் இருந்துச்சு. கரெக்டாக 14. இங்கிட்டு வந்து 1.5 இன்ச், கரெக்டாக 1.5 இன்ச்சும், இது 1/4 இன்ச், கால் இன்ச் தையலுக்கும் போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணும்போது இந்த இதில் தான் கட் பண்ணணும், இதை கட் பண்ணக்கூடாது. இதில் தான் நம்ம தையல் போட வேண்டியதும், இது நம்ம தையல் போட வேண்டியதான். இதை மடித்து நம்ம இப்படி கட் பண்ண மடித்து தைக்கிறதுக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச், கரெக்டாக 2.5 இன்ச், இது வந்து 2.5 இன்ச் கரெக்டாக இந்த கோடு 2.5 இன்ச் இந்த கோட்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். இங்கிட்டு வந்து 2 இன்ச், இந்த கோட்டுலேருந்து இந்த கோட்டு வரைக்கும் 2 இன்ச் கரெக்டாக. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் நம்ம இது தையல், இங்கே நம்ம தையல் போடுவோம். கழுத்து நெக்கில் மடிச்சு தைக்கும்போது இந்த தையல் தேவைப்படும். அதுமாதிரி ஷோல்டருக்கு இந்த பக்கம் டைஜாமில் தையல் தேவைப்படும். அதுக்காக இந்த தையலுக்கான இடம் இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். இதுதான் நம்ம கட் பண்ண வேண்டிய இடம். இது கையில் கட் பண்ண வேண்டிய இடம். இந்த பக்கம் போட்டிருக்கேன். அப்புறம் இங்கிட்டு போட்டுட்டு இங்கேருந்து கரெக்டாக இங்கேருந்து இந்த ஹார்ம் ஹோல் வரைக்கும் 10 இருக்கணும். கரெக்டாக 10, இங்கேருந்து 4 வரைக்கும் 10. இங்கே வந்து ப்ளஸ் 1.5 இன்ச்சு நம்ம சைடில் தையலுக்கு போடணும் இல்லையா? ஒரு 4 தையல் கிட்டவே நம்ம போட்டாக்கா அது நம்ம டைட் ஆனாலோ இல்லை லூஸ் ஆனாலோ பிடிச்சி எடுக்கிறதுக்கோ இல்லை தையல் பிரித்து போடுறதுக்காகவும் அந்த இடம். அதுக்காக இதில் வந்து 1.5 இன்ச் போட்டு கட் பண்ணிடுவோம். சிம்பிள் தான், எல்லாருமே ஈஸியாகவே நம்ம இது பண்ணிக்கலாம். நம்ம யூடியூப் சேனலில் ப்ளவுஸ் ஈஸியாக தைக்கிறதுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். நமக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் தான் மெயினாக, நம்ம அதில் குரூப் தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். யூடியூப்லாம் மெயினாக சொல்லி தரல. உங்களுக்கு டவுட்னா கூட நீங்கள் அதில் கிளியராக கேட்டுக்கலாம். ஆஃப்லைன் ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுப்போம். உங்கள் டவுட் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஃப்ரீ கிளாஸ் தான், வந்து ஜாயின் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நம்ம ஈஸியாக ரொம்ப பிகினர்ஸ்க்குலாம் நம்ம ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் தான் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் தரேன், நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீளம் எடுத்துக்கோங்க, அடுத்து அகலம் எடுத்துக்கோங்க, அப்புறம் நெக்ஸ்ட் அகலம் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஷோல்டர் அகலம் எடுத்துக்கோங்க. அப்போ இது 1.5 இன்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல கரெக்டாக 1 இன்ச் கேப்பு, இங்கிட்ட 1 இன்ச் கேப் போட்டு மட்டும் போட்டுக்கோங்க. இது தையலுக்காக முன்னாடி அடிச்சிட்டோம். இந்த அகலம் எடுத்துட்டு இந்த முன்னாடி போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அதேமாதிரி தையல் போட்டுக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பேக் சைடு முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வழியால் பார்ப்போம். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. புரியலன்னா கேளுங்க, புரியுற மாதிரி அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நானாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து யாரையாவது வச்சு நான் வீடியோ போட்டேன். ஓகே, பாய்.